கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாத தூளாயிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றி நாம் அதிகமாய் அறிந்து கொண்டால் அவர் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நல்லா பாருங்க, முதலாவது அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். இன்னைக்கு மனிதன் நாம் செய்கிற தவறுக்கு அவர் தெய்வமாயிருந்து பதிலளிக்க வேண்டும் என்றால் நாம் ஜீவனோடே இருக்க முடியாது. அப்போ அதுல நீடிய சாந்தமா இருக்கிறார். மிகுந்த வல்லமை உள்ளவர், அவரால் அன்றி ஒரு அணு கூட அசையாதுங்க. ஏன்னா அவர் தான் அகிலத்தையும் உண்டாக்கிறவர். சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் கர்த்தர் ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். தப்பு பண்ண கண்டிப்பாக சிலருக்கு தண்டனை இருக்கிறது. தப்பு பண்ணின பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து அவர்களை மனம் திரும்ப பண்ணுகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறார். அவருடைய வழி எங்க இருக்கான்? சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாக இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எப்படி பார்ப்பார் பாருங்க. நம்மளை, நீங்களும் நானும் இருக்கிறோம் இல்லையா, நம்மளை எப்படி பார்ப்பார் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களை, ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்துல அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அடிக்கடி விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து பின்வாங்கக்கூடாது. என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீதியின் தேவன், நீதியை சரி கட்டுகிற தேவன். இந்த நாகும் தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் அதிகமாய் வாசித்தால் சரி கட்டுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேவன், அவருடைய பாத தூளா இருக்கிறதா மேகங்கள். எவ்வளவு வல்லமை பாருங்க. அப்ப அவரால் செய்ய முடியாத காரியம் என்ன இருக்குது? கலங்கி போகாதீங்க, பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாதீங்க. தேவனை மனதார துதிச்சு ஆலயத்துல சென்று தேவனை மகிமைப்படுத்துங்க. மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஓய்வு நாளில் நம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். குறைகள் குற்றங்களை மன்னியும். வாயின் வார்த்தைகளை கவனித்து பேச எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டுடைய பிரசன்னமும் வல்லமையும் எங்களை அதிகமாய் நிரப்பட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.